வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே தேவாதி தேவனை ஒருமனப்பட்டு தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ தை மாசம் பிறந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மார்கழி மாசம் ஆரம்பத்திலே என்ன பண்ணிடுவாங்க, இன்னும் ஒரு மாசம் தான் என் வாழ்க்கையில வழி பிறக்க போகுது, இன்னும் 15 நாள் தான் ஒரு நல்ல வழி எனக்கு பிறக்க போகுது, இன்னும் 10 நாள் தான் ஒரு நல்ல வழி எனக்கு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தை மாசம் 1ஆம் தேதிக்காக நம்ம காத்திருப்போம். ஹல்லேலூயா. காத்திருக்கிறீங்களா? ஆமென். நான் சொல்ற இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வழிகள் பிறப்பதாக. அல்லேலூயா. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக மக்கள் சொல்லுவாங்க, தை மாசத்துக்கு முன்னாடி குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா, தை மாசம் பிறந்துட்டுனா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாளில் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். முதலாவது, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற இந்த பழமொழி யாருக்கு உலகத்தார் யாருக்கு கொடுத்தாங்கன்னா, விவசாயம் செய்கிறதானே நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு இந்த பழமொழியை கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? விவசாயம் பண்ணுகிறவர்கள் அவங்க நெற்கதிர்களை பயிரிட்டு அவங்க விவசாயத்துக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அறுவடை செய்யறாங்க பார்த்தீங்களா? அந்த அறுவடை செய்யும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளே உண்டாகும். ஏறத்தாழ 4 to 6 மாசம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்பூட்டி நிலத்தை உழுது கொள்ளுவாங்க. உழுது கொண்டதுக்கு பிற்பாடு தானியங்களை போடுவாங்க. தானியத்தை போட்டு நீர் பாய்ச்சுவாங்க. நீர் பாய்ச்சிட்டு அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதற்கு பூச்சி மருந்து அடிக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் அவங்க செய்கிற காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா காரியத்திற்கும் அவங்க என்னதான் செய்யணும், பணத்தை முதலீடு செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏறத்தாழ ஒரு 4 to 6 மாசம் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், முதலீடு செய்யணும். தன்னுடைய நகையை அடமானம் செய்து தன்னுடைய பணத்தை காரியங்கள் எல்லாவற்றையும் ஆடு மாடுகளை விற்று அவங்க எல்லா காரியங்களையும் செய்துட்டு இந்த தை 1ஆவது நாளிலே அவர்கள் அறுவடை செய்கிறதற்காக கடந்து செல்லுவாங்க. யாரு? விவசாயிகள். அவங்க 4 மாசம் ஒரு இன்கம் கூட இருக்காது. அவங்க கிட்ட இருந்தது எல்லாம் அவங்களுக்கு 4 மாசம் இந்த நிலத்துல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அறுவடை செய்கிற அந்த நாட்கள்ல இருந்துதான் அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாய் 100 தனையாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில நினைக்கிற காரியம் என்னன்னா, தை மாசம் பிறந்துட்டேன்னா எனக்கு நல்ல வழி பிறந்துரும், தை மாசம் பிறந்துட்டேன்னா என்னுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், தை மாசம் பிறந்துட்டேன்னா எனக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். அப்போ தை மாசம் வந்துட்டுச்சுனாலே நான் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். 4-6 மாசம் கையில் இருக்கிறது எல்லாம் போட்டு கடன் வாங்கி உடன் வாங்கி எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா இனிமே நடக்கிற காரியம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விவசாய பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க, தை பிறந்தா எனக்கு. ஆமா, விவசாயத்திற்கு கொஞ்சம் கூட பக்கத்துல நிக்காத நம்ம என்ன சொல்றோம், தை பிறந்தால் எனக்கும் வழி பிறக்கும். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. அப்போ இந்த பழமொழி யாருக்கு கொடுக்கப்பட்டது, யாருக்கு சொல்றாங்கன்னா, விவசாயிகள் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களை தேற்றிக் கொள்ளுகிறதற்காக. ஒன்னும் கவலைப்படாத, தை மாசம் பிறந்தா வழி பிறந்துரும், ஒன்னும் கவலைப்படாத, தை மாசம் பிறந்தா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிரும், எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தை முக்கியத்துவம் படுத்துகிற இந்த மக்கள் உண்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சரி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்களும் நானும் நமக்கு ஒரு நல்ல வழி உண்டாகணும்னு தான் நம்ம பிரயாசப்படுறோம். ஆமா தானே? அல்லேலூயா. ஆமா, சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல வழி எனக்கு பிறந்துராதா? பொருளாதாரத்தில் ஒரு நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உயர்வை அடைந்திட மாட்டேனா? உலக பிரகாரமாய் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா? எனக்கு இந்த காரியத்துல ஒரு வழி பிறந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்து கொண்டு வருகிறோம், போராடி கொண்டு வருகிறோம், ஜெபித்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கான வழி தை மாசத்துல இல்ல. வசனம் சொல்லுது, யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தை மாதத்தை அல்ல, தை மாதத்தை சிருஷ்டித்து இயேசு சொல்லுகிறார், தை வழி அல்ல, நானே வழியாய் இருக்கிறேன். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வழியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். அப்போ வருஷத்துல ஒரு மாதம் மாத்திரம் தான் நமக்கு ஆசீர்வாதத்திற்கான வழி இல்லை. வருஷத்துல 365 நாட்களும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான வழி ஒவ்வொரு நாளும் இயேசுவாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இயேசுவை தன்னுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு யார் யாரெல்லாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறீர்களோ, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே வழி யாரு? ஆமீன். தை நமக்கு வழியா? மார்கழி நமக்கு வழியா? ஆமீன். வருஷத்துல ஒரு மாசம் இல்ல, வருஷம் முழுக்க நமக்கு வழிகளை உண்டாக்குகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமீன். அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்க முடியுமா? பாலைவனத்துல ஆறு உண்டாகுமா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவாந்தர வெளியிலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன், வனாந்திரத்துல வழியே இல்லாத இடத்துல நான் வழியை உண்டாக்குவேன். அப்போ இந்த உலகத்துல யார் பிறந்தா நமக்கு வழி உண்டாகும்? எல்லாரும் ஏகமாய் சொல்லுங்க. ஆமீன். இருதயத்துல கரங்களை வைத்து கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய இருதயத்திலே நீர் வாரும், என்னுடைய இருதயத்திலே நீர் வாரும், என் குடும்பத்திலே நீர் வாரும், என் சபைக்கு நீர் வாரும், என்னுடைய சமுதாயத்திலே நீர் வாரும், எங்களுடைய சகல எல்லைகளிலையும் நீங்க வாங்கப்பா. நீர் வந்தீங்கன்னா எங்களுக்கு வழி பிறக்கும், நல்ல வழி பிறக்கும் அப்பா. உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் மூலம் பிதாவே, இயேசுவே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான வழி, இயேசுவே பரலோகத்திற்கான வழி, இயேசுவே நம்முடைய பலத்திற்கான வழி, இயேசுவே நித்தியத்திற்கான வழி, இயேசுவே நம்முடைய சுகத்திற்கான அவர் நல்ல ஜீவனுள்ள வழியாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு பிறந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வழி உண்டாகும். இன்னைக்கு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வருகிறவர்கள், கர்த்தருக்கு விதைக்கிறவர்கள், காணிக்கைகள் தசம பாகம் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் இந்த உலகத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இயேசு என்னுடைய இருதயத்துல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என் கூட தான் நடக்கிறார், நான் என்ன செய்தாலும் இயேசு என் கூட தான் இருப்பார் அப்படின்னு அநேக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் இந்த உலக பிரகாரமாய் இயேசுவுக்கு தாயும் தகப்பனுமா இருந்த ஒரு நபர், அவங்க பேர் சொல்ல முடியுமா? இயேசுனுடைய உலக பிரகாரமான தாயார் யார்? வெரி குட். தகப்பனார் யோசுவாவா? யோசேப்பு. சரியா? ஆமா. உலக பிரகாரமான அந்த தாயும் அந்த தகப்பனும் கூட நினைச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? இயேசு என் கூட தான் நடந்து வருகிறார், இயேசு என் கூட தான் நடந்து வருகிறார் அப்படின்னு அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிறதான நிசாம் மாதம் 14ஆம் தேதி அவர்கள் தன்னுடைய பெத்லகேம் என்கிறதான கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு போறாங்க. அப்படி போகும் பொழுது அவர்கள் பலி செலுத்துவாங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்காக போகிறார்கள். பலி செலுத்திட்டு அந்த ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றையும் முடித்துட்டு அவர்கள் அந்த கூட்டத்தாரோடு கூட திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும்போது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இயேசு என் கூட தான் நடந்து வருகிறார், இயேசு என் கூட தான் நிற்கிறார், என் பக்கத்துல தான் இயேசு இருக்கிறார்னு சொல்லிட்டு இயேசுவை உலக பிரகாரமாய் பெற்ற தாயும் தகப்பனுமே ஏறத்தாழ 3 நாள் இயேசு கூட தான் இருக்கிறாருன்னு நினைச்சவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அல்லேலூயா. 3 நாள் அவங்க டு அண்ட் ஃப்ரோ எருசலேம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மறுபடியும் எருசலேம் 3 நாள் அவர்கள் பிரயாணப்பட்டு அவங்க நினைக்கிறாங்க இயேசு என் கூட தான் இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவை ஆலயத்திலேயே விட்டுட்டு அவங்க தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தாங்களாம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் நம்ம இயேசுவை, வழியா இருக்கிற இயேசுவை நம்ம சபையிலேயே விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பிரயாணப்படுகிற நம்ம ஆரம்பிக்கிறதான ஒரு காரியம். நம்ம என்ன செய்தாலும் இயேசு என் கூட தான் இருப்பார், ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் என்ன செய்தாலும் இயேசு என் கூட தான் இருப்பார், ஏன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் என்ன செய்தாலும் இயேசு என் கூட தான் இருப்பார், ஏன்னா நான் கர்த்தருக்கென்று விதைக்கிறேன், ஆராதனை ஒழுங்குகளில் கரெக்டா நான் கலந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம்னா, நிதர்சனமான உண்மை என்னன்னா, இயேசு அவர் ஒரு மனிதனிடத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில குணநல பண்புகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
ஹல்லேலூயா. அந்த குணநல பண்புகள் நம்முடைய இருதயத்திலே காணப்படும் என்று சொன்னால் இயேசு நம்முடைய இருதயத்திலே வாழுவார். ஹல்லேலூயா. ஆமா, அப்ப இயேசு என்கிறதான வழி நம்முடைய இருதயத்திலே பிறக்கணும்னா, இயேசு என்கிறதான ஒரு வெளிச்சம் நம்முடைய இருதயத்திலே பிறக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் என்கிறதை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? முதலாவது, இயேசு இந்த உலகத்தில் அவர் குழந்தையாய் பிறப்பதற்காக யாரை சூஸ் பண்ணார்? மரியாள். மதர் மேரி, மரியாளை அவர் சூஸ் பண்ணார். அந்த மரியாளை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த மரியாள் இடத்துல ஒரு சில பண்புகள் உண்டாயிருக்கும். அதே பண்புகள் நம்மளிடத்திலே உண்டாயிருந்தால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலும் அவர் பிறப்பார். ஹல்லேலூயா. அது என்ன பண்புகள் என்பதை குறித்து வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 34, 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எல்லாரும் சொல்ல கேட்கலாம். நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அல்லேலூயா. ஆமென். இயேசு மரியாளுடைய கர்ப்பத்திலே பிறக்கிறதற்கான ஒரு மிக முக்கியமான காரியம் மரியாளுடைய குணநல பண்புகள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இயேசு என்கிறதான வழி என்னுடைய இருதயத்திலே பிறக்கணும், இயேசு என்கிறதான ஆசீர்வாதம் என்னுடைய இருதயத்திலே பிறக்கணும். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது செத்த வாழ்க்கை. இயேசுனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது உயிரற்ற ஒரு வாழ்க்கை. இயேசு என்கிறதான வெளிச்சம் என்னுடைய இருதயத்திலே தோன்ற வேண்டும் என்று சொல்லி நம்மெல்லாம் பிரயாசப்படுகிறோம். அப்படி பிரயாசப்படுகிறதற்கான ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையாய் மாறும் என்று சொன்னால் அருள்நாதர் இயேசு நம்முடைய இருதயத்திலே ஒளியாய் வழியாய் அவர் ஜீவனம் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மரியாள் தேவதூதனை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை. முதலாவது அந்த தேவ தூதனை பார்த்து அந்த மரியாள் சொல்றத பாருங்க. அவள் புருஷனை அறியாத ஒரு கன்னி பெண். அந்த கன்னி பெண் ஒரு சிறு பெண். அந்த பெண் சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த வார்த்தை எதை அடையாளப்படுத்துதுன்னா அவள் தன்னை தாழ்த்துகிறதை அடையாளப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களிடத்தில் தேவன் கிருபை அளிக்கிறார். எந்த ஒரு மனுஷன் தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றானோ அந்த ஒரு மனுஷனிடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் கிருபை அளிக்கிறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சார்ந்திருக்கிற ஒரு நண்பர்களையோ உற்றாரையோ இம்ப்ரெஸ் பண்ணணும், அவர்களுடைய அன்பை சம்பாதித்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுகிறோம். நம்மளுடைய குடும்பத்துல கணவன் என்ன செய்கிறார்? மனைவியுடைய அன்பை சம்பாதித்து கொள்ளணும். மனைவி என்ன செய்யறாங்க? கணவனுடைய அன்பை சம்பாதித்து கொள்ளணும். பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோர்களுடைய அன்பை சம்பாதித்து கொள்ளணும். இல்ல உலக பிரகாரமாய் ஒரு சகோதரி அந்த சகோதரனுடைய அன்பை சம்பாதித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவர்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்வாங்க. ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவருக்கு பிடிச்ச காரியத்தை நம்மளாம் செய்கிறோம். நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த மனுஷனிடத்துல நம்ம இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க அவங்க அதை ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு. அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க மறந்துடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா? இயேசுவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா இல்லையா? நினைச்சிருக்கிறியாமா? சரி, அவரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா பாடி ஆராதனை செஞ்சு அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? நல்லா பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்திட்டோம்னா அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரா? இல்ல ஒரு 4-5 ட்ராக்ஸ் எடுத்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார்னு பிரஜாதிகள் கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவார்னு நினைக்கிறீங்களா?
ஏன்னா நம்மளை காட்டிலும் நல்லா பாடின ஒரு மனுஷன் பரலோகத்துல இருந்தான். அவன் பேர் தான் லூசிஃபர். அந்த லூசிஃபர் அவ்வளவு பாட்டு பாடுகிற தாளந்து இருந்தாலும் அவனுக்குள்ள பெருமைன்னு ஒண்ணு வந்ததுனால அவன் கீழே விழுத்தள்ளப்பட்டான். நீங்களும் நானும் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்றோம். அப்படி ஊழியம் பண்றதுனால அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரான்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ராக்ஸ் கொடுக்குற நம்மளை பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகிறத காட்டிலும் நாள் முழுக்க ட்ராக்ஸ் 5000 6000 ட்ராக்ஸ்னு கொடுக்குற ஊழியர்கள் தேசத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னா அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரா? அவருக்கு தெரியாதா அவர் நல்லவர்னு? ஆமா, செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியாதா செங்கடல் அவர் தான் பிளந்தாருன்னு? அப்போ அவரை நம்ம முதல்ல இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை பார்த்துதான் கர்த்தர் இம்ப்ரெஸ் ஆவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் மரியாளை தேர்வு செய்யறதுக்கான ஒரு பெரிய குணாதிசயம் அவளுக்குள்ள காணப்பட்டது என்னன்னா, அவள் தன்னை தாழ்த்தினாள். நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் கர்த்தருக்கு அடிமை. தாழ்மை உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து அவர் சந்தோஷத்தோடு பார்ப்பார். அவர் கிருபை அளிக்கிற நல்ல தகப்பன். இந்த காலத்துல நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை அப்படிங்கிற ஒரு குணநல பண்பு அது உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன்னுடைய இருதயத்துல மனத்தாழ்மையோடு அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்துல தான் கர்த்தர் பிறப்பார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? பெருமையோடு நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, பெருமையோடு ஒரு வாழ்க்கை நம்முடைய காரியத்துல இருந்துச்சுன்னா, ஆண்டவர் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்பார். நம்ம எல்லாரும் நினைக்கிற காரியம் என்ன? இயேசு என்னுடைய இருதயத்திலே பிறக்கணும். இயேசு என் இருதயத்துல பிறந்தா என்னுடைய போராட்டத்திற்கு வழி பிறந்துரும், என் பிரச்சனைகளுக்கு வழி பிறந்துரும், என்னுடைய உபத்திரவங்களுக்கு வழி பிறந்துரும், என்னுடைய எல்லா விதமான உபாதைகளுக்கு வழி பிறந்துரும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நம்முடைய இருதயத்திலே இயேசு பிறக்கிறதுக்கான முதல் குணாதிசயம் தாழ்மை என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள மறக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யார் இடத்துல எல்லாம் தெரியுமா தாழ்மையா இருக்கிறோம்? நம்மளை காட்டிலும் ஸ்டேட்டஸ்ல அதிகப்படியா இருக்கிற ஒரு நபரிடத்துல, நம்ம வேலை ஸ்தானத்துல நம்மை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு நபரிடத்துல நம்ம ரொம்ப தாழ்மையா இருப்போம். குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா சார், செஞ்சு முடிச்சிடலாம் சார், அப்படி சார் இப்படி சார். ஆனா நம்மளை காட்டிலும் ஒரு படி 2 படி கீழே இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த நபரிடத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? அந்த நபரிடத்துல நம்ம தாழ்மையை காண்பிக்கிறத மறந்துட்டு நம்மளுடைய ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறோம், நம்முடைய பெருமைகளை காண்பிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இயேசுவை ஆலயத்திலே விட்டுட்டு வந்த யோசேப்பையும் மரியாளையும் போலதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம நடந்து கொண்டு வர முடியும். மனசுல நினைச்சுக்கலாம் இயேசு என் கூட இருக்கிறார், மனசுல நினைச்சுக்கலாம் இயேசு என் கூட தான் நடக்கிறார். ஆனா தாழ்மைன்னு ஒரு குணாதிசயம் நமக்குள்ள இல்லைன்னா இயேசு நமக்குள்ள இருக்க மாட்டார். ஏன்னா அவர் தாழ்மையின் ரூபமாய் பிறந்த நல்ல தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது என்னன்னா, என்னுடைய கம்பெனியினுடைய முதலாளி, அந்த முதலாளி ஏறத்தாழ 800 கோடி ரூபாய்க்கு அதிபதி. எத்தனை கோடிங்க? 800 கோடி. உலகம் முழுக்க 17 கண்ட்ரியில அவருடைய கம்பெனி இருக்கு. 17 கண்ட்ரியில அவர் கம்பெனி இருக்கு. அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை. ஆனா அவர் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சாருன்னா முதல்ல ஆபீஸுடைய செக்யூரிட்டிக்கு கையை கொடுத்துட்டு குட் மார்னிங் சொல்லுவார். அல்லேலூயா. இயேசுவை அறியாத ஒரு பிறஜாதி மார்க்கத்தார் செக்யூரிட்டி கிட்ட கையை கொடுத்துட்டு அவர் குட் மார்னிங் சொல்லுவார். அவர் ஆபீஸ்க்கு வந்து மாசத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வருவார். மற்றபடி எல்லாம் மற்ற வேலைகளை பார்க்க போயிடுவார். ஆபீஸ்ல அவர் வந்துட்டார். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நாங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ அதைத்தான் அவரும் சாப்பிடுவார். ஆபீஸ் கேன்டீன்ல நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் அவரும் சாப்பிடுவார். ஆபீஸ்ல இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? நிறைய பேரு தூய்மை பணியாளர்களை என்ன செய்யறது இல்லை, அவர்கள் ஒரு பொருட்டாய் மதிக்கிறது கிடையாது. ஆமா தான், நான் சொல்றது சரிதானா? நம்ம ரோட்ல நடக்கிறோம், ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போறீங்க, நல்ல பட்டு புடவை பூ வச்சுட்டு போறீங்க, நல்ல ஒரு நெக்லஸ் எல்லாம் டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு போறீங்க. அப்படி போகும்போது யாராவது ஒருத்தங்க அந்த ரோட்டை பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைலாச்சும் பண்ணுவோமா? நம்ம யோசிச்சு பாருங்களேன், பண்ணுவோமா? மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களா இருந்தா பண்ணுவோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருவோம், நம்ம கல்யாணத்துக்கு போனோம், மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது, அப்படியே கார்ல ஏறி உட்காருவோம், அப்படியே போய் இறங்குவோம், அந்த இடத்துல கல்யாணத்துல 2-3 போட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா கர்த்தரை அறியாத, கிறிஸ்துவர் அல்லாத, பிரஜாதி மார்க்கத்தாரா இருக்கிற அந்த நபர்
அந்த எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட கையை கொடுத்துட்டு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், நல்லா இருக்கிறீங்களா, சம்பளம் கரெக்டா வருதா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் அவர் அந்த அந்த நாளே அவர் முடிப்பார். ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல அவர் சொன்னார், எல்லாரும் ஸ்டாஃப்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த இடத்துல சொன்னார், நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல நீ வேலையும் செய்றீங்க, அதுக்கு நான் கேரண்டி, நான் சர்டிபிகேட் தரேன், நல்ல வேலை செய்றீங்க, ஆனா உங்களிடத்துல உண்மையான அன்போடு கூட நீங்க மத்தவங்க கிட்ட பழகுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்டார். அவர் அப்படி கேட்டு அவருடைய காரியங்களாம் பார்த்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒவ்வொரு நாள் ஆபீஸ்க்கு போகும்போதும் செக்யூரிட்டிக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் உள்ள போவேன். உள்ள போயிட்டு அந்த தூய்மை பணியாளர்களா இருக்கிறாங்களே, அவங்க ஒருவேளை நான் அவங்கள பார்த்துட்டேன்னா நல்லா இருக்கிறீங்களான்னு, சாப்பிட்டீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் என்னுடைய வேலையை நான் துவங்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பிரஜாதி மார்க்கத்தார் இடத்துல நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் எந்த மனுஷன் தாழ்மையோடு கூட வாழ்றானோ, மன தாழ்மையுள்ள ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் என்று வசனம் சொல்லுது. அப்ப அந்த மன தாழ்மை நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த மரியாள் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு மிக முக்கியமான காரியம், அவர் சொன்னா அந்த சின்ன வயசுல, அந்த அவ்வளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, அந்த சின்ன வயசுல அந்த மகள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு நான் அடிமை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எல்லாரும் உலகத்திற்கு நிறைய பேர் அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. செல்போனுக்கு நிறைய பேர் அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க கூட செல்போனை கொடுத்தாதான் சாப்பிடுது. அம்மா அன்பா கொடுத்தா சாப்பிடுறது இல்லை. கையில போனை கொடுத்துட்டோம்னா நீங்க எதை கொடுத்தாலும் அது என்ன பண்ணிரும், சாப்பிட்டுரும். ஒரு தாயார் சொன்னாங்க, என் குழந்தை மருந்தே சாப்பிட மாட்டா, மருந்த பக்கத்துல கொண்டு போனா கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவது அழுது கண்ணீர் வடிச்சிருவா. அவளுக்கு ஜுரத்தினாலதான் மருந்து கொடுக்கிறோம், ஆனா அந்த மருந்து குடிக்காததுனால என்ன ஆயிருது, அவளுக்கு ஜுரம் அதிகமாயிருது, அதனால மருந்து கொடுக்க போனா அவ அழுது இன்னும் கொஞ்சம் ஜுரம் அதிகமாகுது, அதனால என்ன பண்றது இல்ல, நான் மருந்து கொடுக்கவே பக்கத்துக்கு போறது இல்லை. அப்ப நீங்க எப்படி மருந்து குடிப்பீங்க, எப்படி ஜுரம் போகும்னு கேட்டா, மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கையில செல்போனை கொடுத்துருவாங்களாம். அந்த பிள்ளை செல்போனை பார்த்துக்கிட்டே அந்த அம்மா எதை கொடுத்தாலும் என்ன பண்ணிருமா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் செல்போனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். உலக பிரகாரமாய் போதை வஸ்துக்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். கண்களின் இச்சைகளுக்கு இந்த தேசத்தில் உள்ள மக்கள்கள் அடிமையா இருக்கிறாங்க. மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமைகளாய் இருக்கிறாங்க. ஜீவனத்தின் பெருமைகளுக்கு அடிமைகளாய் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு மனுஷன் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் தான் வழி ஆகிய இயேசு பிறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வழியாகிய இயேசு நம்முடைய இருதயத்துல பிறக்கணும்னா நம்ம மன தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவருக்கு அடிமையாய் நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ உலக பிரகாரமா பெரியவர்களுக்கு மாத்திரம் நம்ம தாழ்மை உள்ளவர்களாய், அவர்களுக்கு முன்பாக மட்டும் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டபிளா இல்லாம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா. நல்லா சொல்றீங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லு, தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் கர்த்தர் அவர் கிருபை அளிக்கிறார். இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமே தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறானோ அந்த மனுஷன் தான் இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷன். ஆனா நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், நல்ல பணம் சம்பாதித்து இருக்கிற மனுஷன் தான் உலகத்துல பெரியவன், நல்ல காரு பங்களா அப்படின்னு வாழ்ற ஒரு மனுஷன் தான் உலகத்துல பெரியவன். ஆனா எல்லாற்றையும் சம்பாதிக்கலாம், இயேசுனுடைய கிருபைன்னு ஒண்ணு இல்லைன்னா சம்பாதிச்ச எல்லாமே ஓட்ட பையில போடுறது போல ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசுங்கிற ஒரு வழி நம்முடைய இருதயத்தில் பிறந்தால் ஒழிய இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மரியாள் தெளிவாய் சொன்னார், இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை. இரண்டாவது அதே வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். எனக்கு ஆக கடவது என்றால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அந்த மரியாள் என்ன சொன்னாங்க, இதோ. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, இதோ. ஆமென். ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாள். இரண்டாவது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது.
இது கீழ்ப்படிதலை அடையாளப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா கீழ்ப்படிதல் எனக்குள்ள இருக்குன்னு? நிறைய பேர் கீழ்ப்படிதலை எப்படி தெரியுமா நம்ம வெளிப்படுத்துகிறோம்? நமக்கு பிடிச்ச காரியத்தை யாராவது ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கீழ்ப்படிவோம். ஆமா தானே? அவங்க சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஓகே சொல்லி அதை செஞ்சிருவோம். ஆனா நமக்கு பிடிக்காத காரியத்தை யாராவது ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? நம்முடைய மனசுக்கு பிடிச்ச காரியத்தை யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சிடுறோம். ஆனா நமக்கு மனசுக்கு பிடிக்காத, நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், ஆனா அது நமக்கு ஆசீர்வாதம்னு தெரியாது. நம்மை நடத்துகிறவர்களுக்கு தான் தெரியுது ஆசீர்வாதம். இந்த காரியத்தை நீ செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காரியத்தில இருந்து கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம் நம்மிடத்துல காணப்படல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல இதை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அல்லேலூயா. பலியிடுகிறதை பார்க்கிலும் எது உத்தமமா? கீழ்ப்படிதலே உத்தமம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவ பிள்ளைகள் ஏதாகிலும் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, ஏதாகிலும் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய வேதத்திற்கு விரோதமாய், பரத்திற்கு விரோதமாய் ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த தவறுக்கு ஒரு பிராயச்சித்தமாய் பலி என்கிறதான ஒரு காரியங்களை வைத்திருந்தார். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இப்படின்னு நிறைய பலிகளை ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு மனிதன் அவன் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமான அந்த பலி. ஆனால் அந்த பலி என்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா அந்த பாவம் செய்த அந்த மனிதனை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் பலி என்கிறதான ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தான் அவன் பலியே செலுத்துறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம கீழ்ப்படிந்திருந்தோம்னா பலிகளை செலுத்த வேண்டிய ஒரு காரியமே நம்மளுக்கு வந்திருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா நம்ம பலிகளை செலுத்த வேண்டிய நோக்கமே வந்திருக்காது. ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், பலி செலுத்துகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம மேல் படிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், நான் ஒரு உயர்வான நிலைமைக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறோம், நான் என்னுடைய வேலை ஸ்தானத்துல உயரணும், என் ஊழியத்திலே நான் உயரணும், குடும்பத்திலே நல்ல அந்தஸ்தா இருக்கணும், என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு பேரும் புகழோடு கூட நான் வாழணும், ஒரு நல்ல பிரஸ்டீஜியஸ் பொசிஷன்ல நான் உட்காரணும் அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம். அப்படி மேல இருக்கிற அந்த பகுதிக்கு போகணும்னா முதல்ல கீழ்ப்படியை மிதிச்சுட்டு தான் நம்மளால என்ன செய்ய முடியுமா? மேல போக முடியும். சல்லுன்னு என்ன செஞ்சிட முடியாது. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அது உத்தமமான ஒரு காரியம். இந்த இடத்துல மரியாள் அவள் சொன்னால், நான் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. உம்முடைய வார்த்தை எப்படியா இருந்தால் அது அப்படியே எனக்கு ஆகட்டும். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில தேவதூதன் சொன்னது ஆசீர்வாதம். உலக பிரகாரமான கண்ணோட்டத்தோடு பார்த்தா அது ஆசீர்வாதமான காரியமா இல்ல ஒரு ஆசீர்வாதமற்ற காரியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் நம்ம பேசுவோமா? உலக பிரகாரமா இப்படி ஒரு காரியம் மரியாளுக்கு நடக்குது. தேவதூதன் வருகிறார், வந்து சொல்லுகிறார், உன்னிடத்துல பிறப்பது பரிசுத்தமானது, தேவனுடைய பலன் உன்மேல் இறங்கி வரும், நீ இயேசு என்கிறதான ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் அப்படின்னு தேவதூதன் சொல்றார். அப்படி சொல்றது உலக பிரகாரமாய் அது ஆசீர்வாதமானதா ஆசீர்வாதமற்றதா? என்னமா? ஆசீர்வாதம் அற்றது. உண்மையே சொல்றேனே, யோசித்து பாருங்க. ஒரு கன்னி பெண், அவள் திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு பெண். அவளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு, அந்த என்கேஜ்மெண்ட் ஆன அந்த ஒரு நபர் பேர் யோசேப்பு. அந்த யோசேப்போடு கூட என்கேஜ்மெண்ட் ஆன அந்த நேரத்தில் நடக்கிற காரியம், தேவதூதன் வருகிறார். கல்யாணத்திற்கு முன்பாகவே அந்த இடத்துல அவளுக்கு கர்ப்பத்தின் கனியை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே உற்பத்திவிக்கப்படுகிறது. அப்படி அந்த இடத்துல அவளுக்கு வயிற்றுல பிள்ளை வந்த உடனே தேசத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அவளை இவ்வளவு துணிகரமா, உனக்கு இவ்வளவு பாவம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கல்லெறிய பார்த்திருப்பாங்க. வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல ஒருத்தி ஒரு கணவனுக்கு உண்மையா இல்லாமலோ இல்ல நிச்சயிக்கப்பட்ட ஒரு நபருக்கு உண்மையா இல்லைன்னா அவளை ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள நிக்க வச்சு அந்த தேசத்தார் மக்கள் எல்லாரும் கூடி நின்று கற்களை எடுத்து அவளை அடித்து கொள்ளணும். இது நியாயப்பிரமாணத்தின் விதி. இதை தெரிந்துதான் யோசேப்பு சொன்னார், ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதா இருந்தான்.
நீதிமானா இருந்து அவ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, ஆனா அவளுடைய உயிரெல்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா அவளை தள்ளிவிட மனதா இருந்து நீதிமானா இருந்தான்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த காரியம் நடக்கும்போது அவ மனசுல தெரியும், இது வெளிப்பட்டுட்டு நான் மக்கள் எல்லாரும் கல்லெறிஞ்சிருவாங்க, மக்கள் எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, என்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியும். அப்படி தெரிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள். இதெல்லாம் பேச்சுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைக்கும் எட்டாத அளவிற்கு அவளுடைய காரியம் அந்த இடத்துல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டு அவ்வளவு சந்தோஷம், நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், நான் இந்த இடத்துல ஒபே பண்ணிட்டேன், நான் நல்ல பிள்ளையா நடந்துட்டேன். நான் ஆண்டவருடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த பார்வையில அவர் மரியாளை விசேஷித்தமான ஒரு பாத்திரமாய் பார்க்கிறதுக்கு என்னன்னா, இவ்வளவு பிரச்சனை உன் வாழ்க்கையில வரும்னு தெரிஞ்சோன்னு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற பத்தியா. இன்னைக்கு நிறைய பேரு நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை வேலை செய்யற இடத்துல சொன்னா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது இல்ல, வேலை செய்யற இடத்துல இயேசுவை பத்தி சொல்றது இல்ல. நம்மளுடைய பக்கத்து வீட்டுல நம்முடைய ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட இயேசுவை பத்தி சொன்னா நீ வீட்டை காலி பண்ணிருன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பத்தி அவங்க கிட்ட சொல்லாத நிறைய கிறிஸ்துவ டெனன்ஸ் இந்த தேசத்துல வாழ்றாங்க. அல்லேலூயா. ஆனா மரியாளை பாருங்க, அவளுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் தரித்தா அந்த தேசத்துல இருந்து என்ன தள்ளி வச்சிருவாங்க, எங்க சொந்த குடும்பமே என்ன வெறுத்துரும். இந்த 2025லயே அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்றோம்? நம்முடைய தேசம் அப்படிப்பட்ட சொசைட்டி தானே. ஆனா பெண்களை ஒடுக்குகிற அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு போராட்டம் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டார்னா அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் 2000 வருஷம் தாண்டியும் அந்த மரியாளுடைய பெயரை நீங்களும் நானும் ஞாபகம் வச்சிருக்கிறோம்னா அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஹானர் தான் அது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவ பிள்ளைகள் இயேசு என்கிறதான வழி நம்முடைய இருதயத்துல பிறக்கணும்னா நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும். அதாவது நம்முடைய தாழ்மையை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மனத்தாழ்மையை வெளிப்படுத்த பழகணும். இன்னைக்கு நம்ம பெருமையா பேசி பெருமையா நடந்து நம்ம எதை சம்பாதிப்போம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் நல்ல ஒரு பெருமையுள்ள ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய பெருமையை ஒவ்வொரு மனுஷங்கிட்ட பேசி 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 எதை சம்பாதிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? புரியுதா? ஒண்ணுத்தையும் சம்பாதிக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு நிறைய பேர் வைப்பாங்க. அதே ஒரு மனுஷன் அந்த உயிரோடு இருக்கிற மனுஷன் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது சார் வந்துட்டாரா, பாஸ்டர் வந்துட்டாரா, பிரதர் வந்துட்டாரா, அண்ணன் வந்துட்டாங்களா, அவங்க இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதே மனுஷன் மரிச்சிட்டாருன்னா என்னன்னு சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? பாடி வந்துட்டா தானே, நான் சொல்றது சரிதானா? அந்த பேரை கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நேற்று பிறந்து இன்னைக்கு மடிக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம பெருமையினால உண்மையை சொல்றேனே நிறைய நம்ம இழந்து போயிடுறோம். நிறைய அன்புகளை இழந்து போயிடுறோம். ஒரு காலத்துல அவ்வளவு மனத்தாழ்மையா இருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனா இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள பெருமை. என் பெருமையை நான் காண்பிக்கணும், என் பெயர் பிரஸ்தாபத்தை நான் காண்பிக்கணும். எசேக்கியா ராஜா அதே போல அவன் பெருமைப்பட்டான். நேபுகாத் நேச்சர் அவன் பெருமைப்பட்டான். அவன் சொன்னா அந்த பரிவார அந்த பால்கனில நின்னுட்டு அவன் சொன்ன, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவனுடைய தொண்டைக்குழியிலிருந்து வெளியில வரல. அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி வந்து, நீ ஜனத்தின் அதிபதிகளிலிருந்து தள்ளப்படுவாய், மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்படுவாய். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் சோதித்து பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நமக்குள்ள பெருமை வருகிறதா? நமக்குள்ள ஏதாகிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் வருதா? அந்த பெருமை நமக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கே நம்ம கூட நிற்கிற கர்த்தர் நமக்கு எதிர நிற்கிற ஒரு எதிராளியாய் மாறிடுவார். அதுதான் வசனம் சொல்லுது. அதானே வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க, கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவனுக்கு
எதிர்த்து நிற்கிறார். ஆனா எதிர்த்து நிற்கிற அந்த குழந்தையத்தான் இயேசு தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய வாயின் வார்த்தையினாலும் தம்முடைய கரத்தின் கிரியினாலும் அழகா பார்த்து கர்ப்பத்துல எலும்பு உருவாகிறதுக்கு முன்னே பெயர் சொல்லி அன்பாய் அழைத்து ஆண்டவர் உருவாக்கினார். அந்த கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே உருவாக்கின அந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ அவன் ரொம்ப மனத்தாழ்மையா இருந்தான்னா ஆண்டவர் எப்படி தெரியுமா இருப்பார்? அவன் தோள் மேல கையை போட்டு அவனுடைய வலது பாரிசத்தில் அவனுக்கு நிழலாய் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆமா, தோள் மேல கையை போட்டு கர்த்தர் கூடவே நிற்பார். போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட நடப்பார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க அவர் விட மாட்டார். நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது. ஆனா நமக்குள்ள பெருமைன்னு ஒண்ணு வந்துட்டுன்னா பிசாசனுடைய கிரியைகள் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உண்மை சொல்லவா, ஆண்டவர் அப்படியே நமக்கு எதிரா நின்று அவரே நமக்கு சத்துருவா மாறிடுவார். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரமே நமக்கு எதிராய் நின்றோம். ஆமா, ஆண்டவர் நமக்கு எதிராக நின்றுட்டாருன்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் நம்ம சொல்றோம் நம்ம உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான், சரிதானா? இல்லைன்னா என்னைக்கோ மரிச்சு போய் அந்த இடத்துல மரமே முளைச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம், சாட்சியை நம்ம சொல்லுகிறோம். ஆனா அந்த ஆண்டவர் நமக்கு எதிரியா மாறிட்டார்னா இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சரிதானே நான் சொல்றது? இந்த உலகத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எதிரியா இருக்கிறாருன்னா அந்த மனுஷனுடைய நிலைமை ஐயோ என்கிறதான ஒரே ஒரு தெளிவாய் வசனம் சொல்லுது. எவன் பெருமைப்படுறானோ, எவன் தன்னுடைய சம்பாத்தியத்தை குறித்து பெருமைப்படுறானோ. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கணவர் சம்பாதிக்கும் போது கணவர் ஒண்ணுமே பேச மாட்டார். அவர் இந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல பாவமா தான் வேலைக்கு போயிட்டு பாவமா தான் வருவார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் சாப்பிட்டுட்டு அவர் படுத்து தூங்கிடுவார். ஆனா ஒரு சில மனைவிகள் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே, கைகளில் கொஞ்சம் காசு வந்த உடனே, கணவரை காட்டிலும் ஒரு 5-10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்ச உடனே அவங்களுக்குள்ள வரும் பாருங்க ஒரு பெருமை. வந்திருக்கா அவங்களுக்கு? அல்லேலூயா. ஆமா, நம்ம சொந்த குடும்பத்துல நம்ம பெருமை பாராட்டி நம்ம எதையும் சம்பாதிக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் சம்பாத்தியத்துலதான், என்னுடைய சம்பாத்தியத்துலதான் நீங்க வாழ்றீங்க, என்னுடைய சம்பாத்தியத்துலதான் நீங்க தங்கி இருக்கிறீங்க. அந்த சம்பாத்தியத்துக்கு பலனை கொடுத்தது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேவன் கொடுத்தார். நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், ஒரு சகோதரி, ஒரு குடும்பம், ஒரு அன்பான குடும்பம், ஒரு தூர தேசத்தில் இருக்கிற ஒரு குடும்பம். அந்த இடத்துல திருமணமான உடனேயே கணவருக்கு ஒரு 15,000 சம்பளம், மனைவிக்கு 45,000 ரூபாய் சம்பளமா. அல்லேலூயா. எவ்வளவு சம்பளம்? ஆமா, சம்பளம். நல்ல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சபைக்கு போற குடும்பம் தான், ஒரு பெரிய சபைக்கு போற குடும்பம் தான். அந்த மனைவி என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு முறை சண்டை போராட்டம் வரும்போது 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற நீ இப்படி பேசுறியே, 45,000 ரூபாய் சம்பாதிக்கிற நான் எப்படி பேசணும்? ஒரு முறை அந்த சண்டையில அவங்க அப்படி பேசினாங்களாம். உடனே அந்த ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தையும் பேசாம வாய்க்கு ஒரு ஜிப்பை போட்டுட்டு தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை நினைத்தருளும்னு ஜெபம் பண்ணினாராம். அடுத்த மாசம் அந்த அம்மாவுக்கு வேலை போயிட்டாங்க. அடுத்த மாசம் என்ன ஆயிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தினார். அந்த சகோதரியை கர்த்தர் தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அந்த மகளை பெயர் சொல்லி அழைத்தார். கர்த்தர் தான் உருவாக்கினார், அவர் தான் சிருஷ்டித்தார், அவர் அன்பு கூர்ந்தார், அவர் அபிஷேகித்தார், அவர் தான் நடத்தினார். அவருடைய சொந்த பிள்ளை தான் அந்த மகள். ஆமா தானே? புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருடைய சொந்த பிள்ளை அந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில பெருமையாய் ஒரு காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த மகளுக்கு எதிர்த்து நின்றார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரியம் அவர் நினைச்சிட்டார்னா நம்மளாம் அப்படியே விழுந்துட வேண்டியதுதான். இப்போ ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். எந்த ஒரு மனுஷன் தாழ்மையா வாழ்றானோ அவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிப்பார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. இந்த இடத்துல மரியாள் அவ சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டா, அப்படியே தன்னை தாழ்த்திட்டா. தாழ்த்தின உடனே ஆண்டவர் அவருடைய சரீரத்தில், அவருடைய வயிற்றிலே கர்த்தர் பிறந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், எந்த ஒரு மனுஷன் மன தாழ்மை உள்ளவனாய் வாழுகிறானோ,
எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுடைய இருதயத்திலே கர்த்தர் சந்தோஷமாய் அவர் பிறந்து அவர் அந்த மனிதனை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, என் இருதயத்திலே நீங்க பிறக்கணும். இருதயத்தில் கர்த்தர் பிறக்கணும்னா ஒரு 2 காரியம் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது என்ன காரியம்? கரெக்ட், வெரி குட். தாழ்மையா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியணும். தாழ்மையா இருக்க ஒப்பு கொடுக்கலாமா? கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழும்பலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி ஜெபிக்க போறோம். ஏசப்பா, எனக்கு மனத்தாழ்மையை தாங்கப்பா.